வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. லாஸ்ட்டாக டெடிகேஷன் ரவுண்டோட எக்ஸ்டென்ஷனாக அது சாட்டர்டே நடந்தது. அதுக்கப்புறமேலு சண்டே வந்து மியூசிக் டைரக்டர் ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று நடந்தது. இந்த வாரம் கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 வீக்ஸாக எலிமினேஷன் அப்படிங்கிறது இல்லை. அதனால் இந்த வாரம் வந்து எலிமினேஷன் இருக்குது. யாருமே எதிர்பார்க்காத விதமாக மகதி வந்து எலிமினேட் ஆகியிருந்தாங்க. மகதி தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் போட்ட அந்த விஷயம்தான் இன்னைக்கு இணையதளத்தில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிகமபா டெடிகேஷன் ரவுண்டில் அபிஷேகா வந்து பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அப்படிங்கிற சாங்கை பாடியிருந்தாங்க. அந்த சாங்கை அவங்க தன்னுடைய அம்மாக்காக டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக போச்சு. அவங்க அம்மா மட்டும் கிடையாது, அபிஷேகாவும் கண்கலங்கின மாதிரி நின்று தான் அந்த பாட்டை பாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து எமோஷ்னலாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அபிஷேகா இந்த இடத்துக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தடவை கூட நினச்சி பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி நிறைய பெரிய மனுஷங்கள்லாம் வந்து அவளை வாழ்த்தும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சில நேரத்தில் என்னால் வாய் திறந்து எதுவும் சொல்ல முடியல. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது என்னுடைய மொத்த குடும்பமும் சரி, எதுவுமே எங்கள் வீட்டில் வந்து விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அபிஷேகாவுக்கு எல்லா அங்கீகாரமும் கிடைக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெற்றவங்களுக்கு பசங்க இன்றைக்கி வாங்கி கொடுக்குற பேர் அப்படிங்கிறது ஒரு பெரிய சொத்து மாதிரி. அது இன்றைக்கி எங்களுக்கு அபிஷேகா மூலமாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய எமோஷ்னலான விஷயங்களை அபிஷேகாவோட அம்மா வந்து மேடையில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அபிஷேகா மட்டும் கிடையாது, அந்த டெடிகேஷன் ரவுண்டில் பாடின எல்லா குழந்தைங்களுமே அந்த பாட்டை தன்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ணினாங்க. ஸோ வந்து எமோஷ்னல் ஃபில்டு மொமெண்ட்ஸாக வந்து அந்த ரவுண்ட் வந்து போன வீக்கும் சரி இந்த வீக்கும் சரி நடந்தது. அதுக்கப்புறமேல நடுவில் இருக்க அந்த 5 days வந்து ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி போயிட்டு இருந்தது. அபிஷேகாவோட பாட்டு ப்ரமோலையும் வரல, அபிஷேகாவோட பாட்டு போன வீக்கெண்ட்லேயே வரல. அப்படிங்கிறதுனால அதனுடைய கண்டினியூவேஷனாக இந்த டெடிகேஷன் ரவுண்டோட அந்த கண்டினியூவேஷன் வந்து இந்த சாட்டர்டே வந்து நடந்து முடிஞ்சுது. அதில் தான் அபிஷேகா பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அப்படிங்கிற சாங்கை பாடினாங்க. அந்த விஷயங்கள் வந்து அவங்க அம்மா வந்து நிறைய எமோஷனலான விஷயங்களை ஷேர் பண்ண, அபிஷேகா அவங்க அம்மா அந்த மாதிரி ஜட்ஜஸே கொஞ்சம் கண்கலங்கின மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறமேல அடுத்த நாள் வந்து மியூசிக் டைரக்டர் ரவுண்ட் வந்து நடந்தது. அதில் மகதி என்ன பாட்டு பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் சாரோட காதலா காதலா சாங்கை ரொம்ப பாடினாங்க. அந்த சாங் வந்து உண்மையிலே வந்து சூப்பர்பாக இருந்துச்சு. கேட்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதாவது அபிஷேகாவுக்கும் மகதிக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அபிஷேகா வந்து ஃபோக்கில் கிங்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எந்த பாட்டை கொடுத்தாலும் அந்த டைப்பில் பின்னி வெளுத்து கட்டிடுவாங்க. பட் மகதி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஜோனர் எடுத்துக்கிட்டால் அதில் கிங்கு. ஸோ நம்ம சபேசன் மாதிரி கிட்டத்தட்ட அந்த வகையில் வந்து ஆல் ரவுண்டராக இருக்கிற ஒருத்தரை தான் ஜட்ஜஸ்க்கு வந்து பிடிக்கும். ஏன்னா இதே ஒரு ப்ராப்ளம் தான் நீங்கள் சரிகமபா சூப்பர் சிங்கர் சீசன் 11 வாட்ச் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரண் ராஜாவுக்கும் நிக்கிலுக்கும் இருந்த அதே டிஃப்ரென்ஸ் தான் இங்கேயும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். சரண் ராஜா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரும் ஃபோக்கில் கிங்கு. ஆனால் நிக்கில் வந்து தான் டைட்டில் வின்னர். அவர் வந்து எல்லா ஜோனருமே நல்லா பாடுவார். இந்த ஒரு டைப் தான் ஜட்ஜஸ்க்கு வேணும். அதாவது ஒருத்தர்னு எடுத்துக்கிட்டால் எல்லா இதுலேயுமே அவங்க கிங்காக இருக்கணும். அப்போ தான் அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறாங்க. மேபி வந்து டைட்டில் வின்னருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஜாஸ்தியாக போகுது. அந்த வகையில் வந்து நம்ம அபிஷேகா மேபி அதில் சேவ் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் எலிமினேஷனில் எதிர்பாராத விதமாக நம்ம மகதி வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஈவன் அபிஷேகாவோட பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா சாங்கில் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ 6 பாடல்களாக இல்லாமல் இந்த பாடலில் தான் ஜட்ஜஸே சின்ன மிஸ்டேக்ஸை சொன்னாங்க. மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத விட அவங்களுடைய அந்த பாட்டை அவங்க புகழ்ந்து பேசுனதை விட கிட்டத்தட்ட 5 more times அதிகமாக வந்து நம்ம மகதியோட பாட்டை ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது வந்து ஸோ மகதி மேபி சேவ் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாராத விதமாக அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ அப்ளாஸ் வாங்கிக்கிட்டு எலிமினேட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். அதை தன்னுடைய அஃபிஷியலான பேஜில் வந்து மகதி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நான் வந்து இலங்கையிலேருந்து வந்து இன்றைக்கி இந்த தமிழ் சமூகத்தில் தமிழ்நாடுல இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் எனக்கு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி டு ஹேவ் ஆல் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது,
ஜட்ஜஸ்க்கு வந்து எல்லாமே தெரியும். அதாவது நம்ம கரெக்ட்டா பாடும்போது மட்டும் கிடையாது, நம்ம பண்ணுன தப்பையும் அவங்க கரெக்ட்டா நோட் பண்ணிப்பாங்க. நம்ம பாடின பாடல் நல்லா இருந்தா நம்மள எந்த அளவுக்கு புகழ்றாங்களோ, அதே மாதிரி நம்ம பாட்டுல ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருக்கிற பட்சத்தில, அத நோட் பண்ணி வச்சுக்கிறதும் ஜட்ஜஸ் தான். மேபி அந்த தப்பு கீப் ஆன் ரிப்பீட் ஆகும்போது, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளுடைய எலிமினேஷன். இல்ல மேபி நம்ம ஃபைனலிஸ்ட்டா நம்ம சூஸ் பண்றோம். இல்ல அந்த டாப் 5க்குள்ள வரோம், டாப் 10க்குள்ள வரோம் அப்படிங்கிற விஷயத்தில, அந்த விஷயங்கள் நம்ம பண்ணுன தப்பெல்லாம் ஜட்ஜஸ் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்களா, அந்த விஷயங்கள் வந்து அந்த டைம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். மேபி எனக்கும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் நான் வந்து ஸ்டார்டிங்ல மேபி ஏதாவது எரர் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ வர வர வந்து நான் என்ன நானே பிக்கப் பண்ணிட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டும் வந்துட்டு இருக்கேன். வாய்ஸ் ஆஸ் வெல் அஸ் என்னுடைய ஸ்டைல்லையும். பட் நான் வரும்போது இந்த எலிமினேஷனை நான் என்னுடைய அந்த எரருக்கான ஒரு பரிசாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இதில் நான் எதுவுமே தப்பாக எடுத்துக்கல. ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. அபிஷேகாவை விட இந்த தடவை நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு 5 மோர் டைம்ஸ் அப்ளாஸ் ஜாஸ்தியாக தானே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தமும் இருக்குது. பட் இட்ஸ் ஆல் ரைட். நான் அங்கேருந்து வந்தாலும் எனக்கு இங்கே நிறைய ஒரு ஹார்ட்ஸை வந்து நான் இங்கே சேவ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு சந்தோஷத்தோடய நான் வந்து பேக் டு ஹோம் போவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலான விஷயங்களை மகதி ஷேர் பண்ணியிருக்காங்க தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில். இந்த வாரம் வந்து உண்மையிலேயே மகதி பாடின பாட்டு வந்து ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு. காதலா காதலா சாங் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் டெடிகேஷன் ரவுண்டில் அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸையும், மியூசிக் டைரக்டர் ரவுண்டில் நம்ம மகதியோட பெர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் பார்த்துருந்தீங்களா? அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரீசெண்டாக தாவேகா தலைவர் விஜய் பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாத்தையுமே இழந்து வந்துட்டார். அதாவது கிட்டத்தட்ட நடு ரோட்டுக்கே வந்துட்டார். அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஒருத்தர் மேலே மட்டும்தான் முழு நம்பிக்கையும் அவர் வச்சு இவ்வளோ பின்னாடி பேக் ஸ்டாப் நிறைய இருந்தாலுமே உங்கள் ஒருத்தருக்காக மட்டும்தான் நான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 20 டேஸையும் அவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதுக்கு வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்திருந்தா தயவு செய்து அவங்களுடைய பாதுகாப்புக்காகவாது இந்த தடவை ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏன் எதிர்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 இயர்ஸாக நம்மளுடைய அப்பா தாத்தா கால ஜென்ரேஷன் வந்து ஒரு அந்த சேம் 2 பார்ட்டிஸ்க்கு வந்து தன்னுடைய வாக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் சம்வாட் இதுக்கு மேலே இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு யங், அதாவது ஒரு நியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஏன் இப்போ இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இப்போ வந்து ரொம்ப பரவலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஏன்னா இதை சொல்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் தான். நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் கூட அரசியல் பற்றின ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இன்றைக்கி குழந்தைங்க மத்தியிலையும் சரி, அந்த ஒரு 12th படிக்கிற இந்த ஸ்டார்டிங் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுற எல்லா குழந்தைங்க மனசுலையும் வரத்துக்கு காரணம் மேபி டிவிக்கோட எழுச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பரவலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2026 எலெக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.